நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். அண்ணா ஒரு கிங்ஸ். பக்கத்து சந்திரதான்டா வீடு. அங்க இருந்தா இவ்வளவு நேரமா கால் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டேன். ஏண்டா கண்ட நேரத்துல கூப்பிடுற, மழை வேற பெய்யுது, எவன்டா வருவான்? டேய், இன்னும் 2 நாள் எப்படா ஷார்ட் பிலிம் சப்மிட் பண்றது? இத்தனைக்கு நம்ம காலேஜ்ல 10 நாள் டைம் கொடுத்தாங்க. நம்ம 10 நாள் இருக்கு, 7 நாள் இருக்கு, 6 நாள் இருக்குன்னு காலத்தை கடத்திட்டோம். இட்ரா பாத்துக்கலாம். ஆமா, நேத்து ஒரு ஸ்டோரின்னு சொன்னல, அதுவே ஓகே தான், பேசாம அதை பண்ணிடலாம் அப்படின்ற? ஆமாடா, அதே எடுத்து விட்டுரும். நீ சீன் பேசினா சொல்லு, ஷூட்டுக்கு போயிடுவோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம கதையோட ப்ரொட்டாகனிஸ்டை காட்டுறோம். அவனும் நம்ம மாதிரி காலேஜ் பையன் தான். நான் எப்படி நீ வருவானே ஒரு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேனோ அதே மாதிரி அவனும் அவன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா ஒரு பொண்ணு வரான், பக்கத்து காலேஜ் பொண்ணு. இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் அவளை ஃபாலோ பண்ணியிருப்பான். தென் ப்ரொபோசல் சீன் அதானே? அதே தான். அப்புறம் பார்க்கு, ஹோட்டலு, பீச்சு, அங்க இங்கன்னு சுத்துறாங்க. தம்பி, நீ சொல்றதெல்லாம் ஒரு நாள்ல எடுக்க முடியாது. நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். அங்க இருக்க போற ஒரு சிசிடிவி, அது வழியா தான் ஃபுல் கதையும் காட்டுறோம். ஒரே ஆங்கிள், மியூசிக் மட்டும் போட்டா போதும். என்னன்ற? டேய், நல்ல ஐடியாடா. ஆக்சுவலி நானும் ஒன்று யோசிச்சு வச்சிருந்தேன். ஒரு ஒயிட் கிளாத் போட்டு ஒரு டார்க் ஏரியால கொஞ்சம் லைட்ஸ் யூஸ் பண்ணி அதுல நம்ம சில பேரை நடிக்க விட்டு ஒரு பொம்மலாட்டம் ஸ்டைல நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லலாம். இப்படி பண்ணோம்னா ட்ரெஸ், லொகேஷன் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல, நமக்கு இருக்கிற ஒன்றையிலே முடிச்சிடலாம். சரிடா, பண்ணலாம். மேல கதையை சொல்லு. அதான்டா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன், அப்புறம் ப்ரப்போசல் சீன், அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அங்கங்க சுத்துற மாதிரி வண்டியில போற மாதிரி காட்டுறோம். அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு வேற ஜாதி பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்ச அவங்க அண்ணன் அந்த பையனை ரோட்லயே போட்டு அடிச்சு மிரட்டி அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறான். ஆனா அவனோட வெறி அதோட அடங்கலை. பாவம், அந்த பையனை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு கழுத்தை வச்சு கொண்டு போட்டானுங்க. ஐயோ அம்மா, என் பிள்ளைய இந்த கோலத்திலேயே பார்க்கணும்னு அவங்க அம்மா கதறி அழுகுறாங்க. எந்த ரோட்ல அவங்களோட காதல் பயணம் ஸ்டார்ட் ஆச்சோ அதே ரோட்ல அந்த பையனோட இறுதி அஞ்சலியும் நடக்குது. கடைசியா அந்த பொண்ணை காட்டுறோம். நடந்ததெல்லாம் யார்கிட்ட சொல்லி நீதி கிடைச்சாலும் அவன் கிடைக்க மாட்டான்ல, அவ்வளவுதான். இதெல்லாம் மாறவே மாறாடா. நம்ம வயசு பசங்க அந்த இஷ்னால சாகிறத கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நம்ம வேணா அந்த பையன் அவங்க என்ன ஏற்றிக்கிற மாதிரி காட்டுவோம். ஒரு 5-10 பேர் ஏற்றி நின்னா இதெல்லாம் மாறிடுன்னு நினைக்கிறியா? இது வெறும் 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனையோ 2 குடும்பத்தோட பிரச்சனையோ கிடையாது. சமநிலையில இருந்து கேட்க வேண்டியவன் கேட்டா இங்க எல்லாம் மாறும். கரெக்டு தான். ஆனா அவங்க அதே யூஸ் பண்ணிக்கிறப்போ இங்க எதுவுமே மாறாது. பேசாம அதே கிளைமேக்ஸா வச்சிருவோம். ஆனா இன்னொரு கிங்ஸ். இன்னும் எத்தனை தாண்டா அடிப்ப? இது அடிக்கிற உனக்கு மட்டும் கேட்கலடா, சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கேடு. நடப்படா. என்னம்மா, நீ பக்கத்துல கண்ணங்கள் இல்லாம இருக்கேன், வரேன் இரு. சரி, ஓகே, நாளைக்கு வர அதே எடுத்துரும். ஆனா ஒரு கிங்ஸ். மனிதன் பொம்மலாட்டம் பார்த்து ரசித்த காலமானாலும், விஞ்ஞானம் வளர்ந்து வீட்டிற்கு ஒரு மறைகாணி வைத்திருக்கும் இக்காலமானாலும், அவர்களுக்கிடையே மாறாத பலவற்றில் ஜாதியவன் கொடுமையும் ஒன்று. சரியோ தவறோ நான் இதை பின்பற்றுவேன், பிறருக்கு போதனைகளை புரிவேன், ஆனால் நான் மாறமாட்டேன். இவ்விரு கூட்டங்களில் வராதவர்கள் சிலர் மட்டுமே.